நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கேன்சரை பற்றி டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கேன்சர் நம்ம பாடியை எப்படி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நம்ம பாடியை வீக் பண்ணுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கேன்சர் இப்போல்லாம் மோஸ்ட் காமன் டிசீஸாக மாறிடுச்சு. இந்த கேன்சர்ன்றது நம்ம பாடியில் உண்டாகக்கூடிய சில வகையான அப்நார்மல் செல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் டிவைட் ஆகிட்டே போகும். இந்த கண்ட்ரோல் இல்லாமல் டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் சம்டைம்ஸ் டிட்டாச் ஆகி வேறு ஆர்கன்ஸ்க்கு போய் அங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கேன்சர் செல்ஸ் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பல வகையான ஆர்கன்ஸை எப்படி டேமேஜ் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கேன்சர் நம்ம குடல் பகுதியை பாதிக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக ப்ராப்பரான நியூட்ரிஷன் சேராமல் தடுக்குது. இந்த மாதிரி நியூட்ரிஷன் நம்ம பாடியிலேருந்து தடுக்கப்படுறப்போ நம்ம பாடி இமீடியட்டாக வீக்கன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதே கேன்சர் நம்மளோட லங்ஸை பாதிக்கும் போது நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ணிடும். இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகுறப்போ நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கேன்சர் நம்மளோட லிவர் பகுதியை பாதிக்கும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகமாகுது. சில பேருக்கு ஜாண்டிஸ் ஏற்படலாம், வயிற்றில் அல்லது லங்ஸ் பகுதியில் நீர் கோர்க்கலாம். ஸ்லோவாக இது லிவர் ஃபெயிலியரை கூட ஏற்படுத்தலாம். இந்த கேன்சர்ஸ் பிரெயினை பாதிக்கும் போது சில பேருக்கு ஃபிட்ஸ் ஏற்படலாம், அதிகமான ஹெட்டேக் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கேன்சரை இமீடியட்டாக நம்ம ரேடியேஷன் கொடுத்து ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கேன்சர்ஸ் நம்மளோட போன்ஸை கூட டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் போன் வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். இந்த போனில் இருக்கக்கூடிய போன் மேரோவை டேமேஜ் பண்ணுறது மூலமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்த செல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்படி குறையக்கூடிய பிளட் செல்ஸ்னால நம்ம பாடிக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்கும். இப்படி இந்த கேன்சர்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பல வகையான ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த கேன்சரை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ணி மற்ற உறுப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறப்போ ட்ரீட் பண்ணோன்னா இந்த கேன்சரை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். கேன்சரை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.